மதி ராஜலட்சுமி சொன்ன வேலையை நேராக மறுத்து, அடுத்தவர்களின் அண்டர் கார்மெண்டர்ஸை தன்னால் துவைக்க முடியாது என்று உறுதியாக கூறுகிறாள். இதைக் கேட்ட ராஜலட்சுமி கோபத்தில் மதி வீட்டில் இருப்பவர்களை மதிக்கவில்லை என்றும், மருமகளாக வந்த பிறகு எல்லா வேலையும் செய்ய வேண்டும் என்றும் சண்டை போடுகிறாள். அப்போது மலர் அங்கு வந்து மதிக்கு ஆதரவாக பேசுகிறாள். இத்தனை வருடங்களாக தானும் அந்த வேலையை மனக்கஷ்டத்துடன் தான் செய்ததாகவும், உண்மையில் அது மிகவும் சங்கடமான விஷயம் என்றும் சொல்கிறாள். இதனால் ராஜலட்சுமிக்கு இன்னும் கோபம் அதிகரித்து, மலரும் மதியும் சேர்ந்து தன்னை கொடுமைக்கார மாமியார் என்று காட்ட முயற்சிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறாள். ஆனால் மதி அமைதியாக விருப்பமில்லாத விஷயத்தை யாராலும் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்க முடியாது என்றும், முடியாது என்றால் அதை தைரியமாக சொல்ல வேண்டும் என்றும் மலருக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கிறாள். மாலையில் அனைவரும் வீட்டிற்கு வந்ததும் ராஜலட்சுமி நடந்த விஷயத்தை பெரிய பிரச்சனையாக மாற்றி குடும்பத்தினரிடம் கூற ஆரம்பிக்கிறாள். சுரேஷ் எதையும் விசாரிக்காமல் மதிதான் காரணம் என்று குற்றம் சாட்டினாலும், பாக்யராஜ் முழு விஷயத்தையும் கேட்ட பிறகு அம்மாவின் கருத்தை ஏற்கவில்லை. தன்னுடைய அண்டர்வேர் போன்ற தனிப்பட்ட துணிகளை தானே துவைத்துக் கொள்வதாகவும், சுரேஷும் அதேபோல செய்வதாகவும் கூறுகிறான். அடுத்தவர்களிடம் அந்த வேலையை கொடுப்பதே சங்கடமான விஷயம் என்று சொல்வதுடன், இனிமேல் அப்பாவும் தன்னுடைய துணிகளை தானே துவைத்துக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்துகிறான். இதைக் கேட்ட ராகவனும் அதில் எந்த தவறும் இல்லை என்று ஒப்புக்கொண்டு, இனிமேல் தன் வேலையை தானே செய்து கொள்வதாக கூறுகிறார். இதனால் ராஜலட்சுமி பேச முடியாமல் அமைதியாகி விடுகிறாள். மலரும் மதியும் நிம்மதியாக சிரிக்கிறார்கள். பிறகு மதி பாக்யராஜிடம் நன்றி கூறி, இன்று தனக்கு ஆதரவாக நியாயமாக பேசியதால் மிகவும் மகிழ்ச்சி என்றும், மலருக்கும் இனிமேல் தைரியம் வந்துவிட்டது என்றும் சொல்கிறாள். குடும்பத்தில் முதல் முறையாக பெண்களின் சுயமரியாதைக்கு ஆதரவாக அனைவரும் நிற்பதால் அந்த வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் தொடங்கும் என்ற நம்பிக்கையுடன் அந்த சம்பவம் முடிகிறது.